எனது மனமார்ந்த நன்றிகள். சென்ற வாரம் தான் இதை பற்றி யோசித்தோம். ஐயாவிடம் பேசினேன். உடனடியாக ஒப்புக்கொண்டார். குறுகிய காலத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நீங்கள் அனைவரும் இந்த குறுகிய காலத்தில் வந்தமை எங்களுக்கு எல்லோரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வின் நோக்கம் வெளியூரில் உள்ள தேர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், அதன் கட்டுமானம், வேடம், அதில் உள்ள சிற்பங்கள் ஆகிய முக்கிய கூறுகளையும் இதற்கு பின்புலமாக தமிழகம் முழுவதும் தேர்கள் எப்படி உருவாகின, எங்கெல்லாம் தேர்கள் உள்ளன, வரலாற்று ரீதியாக தேர்கள் எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளன என்பதையும் பார்க்கலாம். நமது புதுச்சேரி மாநிலத்தில் வரலாற்று தடயங்கள் குறைவாகத்தான் உள்ளது. அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு எல்லோருக்கும் உள்ளது. ஐயா சொன்னார்கள், சண்டேஸ்வரர் சிலை பல்லவர் காலத்து சிலை கோயிலில் இருக்கிறது என்று. ஆனால் இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்று நம்மால் கண்டுபிடித்து பார்க்க முடியாது. அந்த நிலையில் இருக்கிறது. நேரே பார்த்தீங்கன்னா ஒரு உடைந்த மண்டபம் இருக்கிறது. அது ஆரியாபாளையம் பாலம் இறுக்கத்தில் இருந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டு மண்டபம். அந்த சாலை விரிவாக்கத்தின் போது தேவையில்லாமல் அதை சுற்றுநூறாக்கி கொண்டு வந்து இங்கு வைத்துள்ளார்கள். ஆக வரலாற்று சின்னங்கள் நம் கண்ணெதிரேயே அழிந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். ஐயாவின் நோக்கமும் அதான். ஐயா சுமார் 37க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் புதுச்சேரி வரலாற்றை பற்றி. அவற்றை எல்லாம் படித்தால் நமக்கு புதுச்சேரி வரலாற்றின் முழுமையான பின்புலம் கிடைக்கும். வாய்ப்பில்தான் சொல்லுங்க. இப்பொழுது நாம் தேர்களை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் தேர் என்று நாம் தேட ஆரம்பித்தோமானால் முதல் தடயமாக பாறை ஓவியங்களிலே தேரின் ஓவியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. சுமார் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் பழமையான மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. அங்குள்ள பாறை ஓவியம். அதே மாதிரி கோவை மாவட்டம் குமிடிப்பட்டி அங்குள்ள பாறை ஓவியம் இரண்டுமே தேர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது தற்கால கோயில் தேர்களின் அமைப்பில் அமைந்துள்ளது. சக்கரங்கள், அதை இழுக்கும் வடம், அவை எல்லாம் காட்டப்பட்டுள்ளன. நான் என்னுடைய பேச்சில் இடம்பெறும் எல்லா செய்திகளையும் நான் அந்த வாட்ஸ்அப் குழுவில் படங்கள் அனுப்புகிறேன். நீங்கள் இந்த பேச்சோடு அதை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நன்கு சொல்லப்படும். அந்த தேரை சில வீரர்கள் வாழேந்திய சில இடுப்பிலே வால் சொருகிய வீரர்கள் இழுத்து செல்வது போல வெண்சாந்து ஓவியங்கள் குமிடிப்பட்டியில் வரையப்பட்டுள்ளன. அதன் காலம் சுமார் 3000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு பிறகு நாம் பார்ப்போமானால் சங்க இலக்கியத்திலே நிறைய தேர்கள் பற்றிய சான்றுகள் இருக்கின்றன. நமக்கு தெரியும் பெரிய கதை, முக்கியமான கதை பாரி தேர் முல்லைக்கு தேர் கொடுத்தது. அது ஒரு முக்கிய பதிவு. வளவன், பாகன், நெடுந்தேர், பொத்தேர், கொடுஞ்சி நெடுந்தேர், கொடித்தேர் ஆகிய சொல்லாடல்கள் அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் இன்னும் மற்ற இலக்கியங்களும் காணப்படுகின்றன. சிலப்பதிகாரத்திலே குறிப்பாக கொடித்தேர் வீதியும் என்று சொல்லாடலும், புகார் காண்டத்திலும் அருகன் நெடுந்தேர் விழலிலும் அருக கடவுளுக்கு தேர் விழா நடைபெற்றதை நாடுகான் காவிலும் பொத்தேர் செடியம் என்ற சொல்லாடல், அது செடியன் பாண்டியரை குறிக்கும். அவன் பொத்தேர் வைத்திருந்தான் என்பதையும் உடைப்புலி கொடித்தேர், புலிக்கொடியுடைய ஒரு பொருந்திய ஒரு தேரை சோழ மன்னன் வைத்திருந்தான் என்பதையும் சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மன்னர்கள் போரிலே வெற்றி பெறும்போது அவர்கள் தேர்க்கு முன்பும் பின்பும் ஆடப்படுவதாக குறவை கூட்டு சொல்லப்படுகிறது. முன்தேர் குறவை, பின்தேர் குறவை ஆகிய சொல்லாடல்கள் சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. அடுத்த நிலை புராணங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரியன் தேரிலே ஒற்றை சக்கரமுடைய தேரிலே வலம் வருவதாக புராணங்கள் பேசுகின்றன. திரிபுராந்தகர் என்ற தெய்வ வடிவம், சிவனுடைய 64 வடிவங்களில் ஒன்று திரிபுராந்தகர். அவர் முப்பூர் அசுரர்களை எரிக்கும் பொருட்டு தேவர்கள் எல்லாம் தேரின் பல்வேறு
குருக்களாக மாறி அவர் சூரியனும் சந்திரனும் அந்த தேரின் சக்கரங்களாக பொருந்தி பிரமதேவன் அந்த தேரின் குதிரைகளை கடாவ அவர் திரிபுர சந்தானம் செய்ய சென்றதாக சிவபுராணங்கள் கூறுகின்றன. அதுவும் இதிகாசங்களிலே மகாபாரதத்திலே நமக்கு தெரியும் பார்த்தனுக்கு தேரோட்டியதாக கிருஷ்ணர் இருந்தார். அதை பற்றியும் புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த நிலை நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய பாடல்கள். ஆழித்தேர் வித்தகனை நாட்கண்டது ஆரூரே என்ற அப்பரடிகள் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் போடும் ஆழித்தேர் வித்தகர் போடும் என்பது திருநம்பர் தளத்தில் அதே அப்பர் பாடலில் அர்ஜுனனுக்கு வாசுபதார்த்தம் கொடுத்தது போல ஒரு தேரையும் சிவன் பெருமான் கொடுத்தார் என்பதை கொடி நெடுந்தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று குறுக்கை வீரட்டனுக்கு பதிகத்தில் பதிவு செய்கிறார் அப்பர். அதே போல திருமுறைகளை முழுவதும் ஆராயும் போது சுமார் 24 கோயில்களில் நாயன்மார்கள் காலத்தில் தேர்கள் இருந்ததும் தேர் வீதிகள் இருந்ததும் அங்கே தேர் திருவிழா நடைபெற்றதும் பதிவாகியிருந்தது. அதே போன்று திவ்ய பிரபந்தம் அதை எடுத்துக்கொண்டு சித்திர தேர் வளவா என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சித்திரம் என்றால் விசித்திரமான ஒரு தேரை விஷ்ணு ஓட்டி சென்றார் என்ற ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கின்றார். அதுக்கு அடுத்து பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே மன்னர் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோடை அடித்தவன் என்று குறிப்பிடுகின்றார். இது கிருஷ்ணன் பார்த்தனின் தேர் ஓட்டிய நிகழ்வை குறிப்பிடுவாகும். இது புராண சான்றுகள், இலக்கிய சான்றுகள் ஆகியவற்றை தேரை பற்றி உள்ள சான்றுகளை பார்த்தோம். அடுத்ததாக சிற்ப நிலை. தேர்கள் எல்லாம் மரத்தாலானது. அதனால அது ஒரு 100 வருஷம் இருக்கும், இல்லை ஒரு 200 வருஷம் இருக்கும். அதுக்கு மேலே அது ரொம்ப சிதிலமாட்டிருக்கும். வேற புது தேர் செய்வாங்க. அதனால நமக்கு தொன்மையான தேர் என்று நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. சிற்பங்களில் உள்ள தேர்கள் தான் நமக்கு பழைய சான்றுகளாக அமைகின்றன. அந்த விதத்தில் காஞ்சிபுரத்திலே உள்ள கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பகவான் கட்டியது. தமிழகத்தில் உள்ள தற்போது உள்ள கோயில்களிலே ஒரு பழைய கோயில்களை அந்த ஒரிஜினல் கட்டுமானம் என்று சொல்வார்களே அந்த தன்மையோடு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலாகும். அந்த கோயிலிலே அந்த திருபுராந்தகர் என்று நாம் முன்பு சொன்ன சிவனுடைய வடிவம் பல இடங்களில் காட்டப்பட்டுள்ளது. அதிலே அவர் தேர் மீது ஏறி செல்வதான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பழைய தேர்கள் நீங்கள் பார்க்கும் இருக்கிற சகடம் மாதிரி இருக்கும். அடியில் சக்கரங்கள் இருக்கும். எதிரிலே குதிரைகள் காட்டப்பட்டிருக்கும். தேர் தட்டு இருக்கும். அது மேலே திருபுராந்தகர் வில் அம்போடு எழுந்தவைப்பார். தேருக்கு மேல் பகுதி என்று எதுவும் இருக்காது. இதுதான் பழைய தேர்களின் வடிவமாக நமக்கு காண கிடைக்கிறது. அடுத்ததாக சோழர்கால சிற்பங்கள். அதிலேயும் தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம் பெரிய கோயிலிலே பல சிற்பங்கள் உள்ளன. அதிலேயும் தேர் அதே அந்த பல்லவர் காலத்து வடிவத்தோடு தான் காணப்படுகிறது. மேற்பகுதி இல்லை. தஞ்சாவூர் சாந்தார அறையிலே உள்ள உள்சுற்றில் சாந்தார அறையில் உள்ள ராஜராஜன் காலத்தின் ஓவியங்களிலேயும் ஒரு தேரும் திரிபுராந்தகர் சிற்பமும் திருபுராந்தகருடைய ஓவியமும் காட்டப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பிற்கால சோழர்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நிலை அடைந்து தேர் வடிவ கோயில்களை கல்லால் கட்டினார்கள். இது கருவறையே தேர் வடிவ கோயிலாக இருக்கக்கூடிய இடங்கள் சில உள்ளன. சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் மேலக்கடம்பூர் கடற்கோயில்னு சொல்லுவாங்க. அது அடி முதல் கலசம் வரை கல்லாலானது, தேர் வடிவிலானது, சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதை குதிரைகள் இழுத்து செல்வது போல அமைக்கப்பட்டிருக்கும். மேலக்கடம்பூர் கடற்கோவில் அது தேர் வடிவ கோயிலாகும். அதில் அடிமுதல் அந்த ஸ்தூபி வரை ஏராளமான சிற்பங்கள், ஒரு சிற்ப களஞ்சியம் அந்த கோயில். அதை வரலாற்று ஆர்வலர்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோயில். அது தேர் வடிவ கோயில்களில் மிகவும் பழமையானது அது என்று சொல்லலாம். அடுத்ததாக தேர் வடிவ கருவறை உள்ள கோயில் திருக்குழந்தை சாரங்கபாணி பெருமாள். அது கொஞ்சம் பிற்கால கட்டுமானம். ஆனால் பெரிய சக்கரங்களும் பெரிய குதிரைகளும் இழுத்து செல்வது போல அமைக்கப்பட்ட கருவறையுடைய இன்னொரு
ஒரு மண்டபம் இருக்கும். அது தேர் மண்டபம். அது சமுதாய அரசர்கள் கட்டியது. அதை கட்டியவருடைய பெயரும் அந்த கல்வெட்டு செய்தியும் அந்த மண்டபத்திலே பொறிக்கப்பட்டுள்ளது. அதை கட்டியவர் அம்மையப்பன் பாண்டிய நாடு கொண்டானான கண்டர் சூரிய சம்புவராயன் என்பவராகும். இது சோழர்கள் அவர்களுக்கு பிற்காலத்தில் ஆண்ட சம்புவராயர்கள் ஆகிய அரசர்கள் காலத்திய தேர் கட்டுமானங்களுடைய கோயில்கள் பார்த்தோம். அடுத்தது கல்வெட்டுகளின் தேர்கள். மன்னர்களுடைய மெய்கீர்த்தி பகுதி, அவர்களுடைய புகழ் வெற்றிகளை சொல்லக்கூடிய மெய்கீர்த்தி பகுதி கல்வெட்டுகளது துவக்கத்திலே வரும். அதிலே பல இடங்களில் தேர்கள் பற்றி குறித்துள்ள கடுமுரண் தேர் கடாவி போன்ற சொற்றொடர்கள் அதிலே வருகின்றன. நேரடியாக தேர்களை பற்றி குறிப்பிடும், தேர்களின் கொடையை பற்றி குறிப்பிடும் சில கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன. விக்ரம சோழனுடைய திருமழப்பாடி கல்வெட்டு, அவன் சிதம்பரம் நடராசருக்கு தங்கத்திலே தேர் ஒன்றை கொடையளித்தான் என்ற செய்தியை பதிவு செய்கிறது. அந்த தேருக்கு முத்தாலான வடங்கள் செய்து அலங்கரிக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் பதிவாகிறது. அடுத்து அவனுடைய மகன் இரண்டாம் குலோத்துங்கன், அவனுடைய பேரிலே ஏற்பட்ட குலோத்துங்கன் சோழன் உலா என்ற நூலிலே அவன் 2 தேர்களை செய்து 2 தங்க தேர்களை செய்து சிதம்பரம் கோயிலுக்கு நடராசருக்கும் அங்கே உள்ள திருக்காம கோட்டமுடைய நாச்சியார் என்று சொல்லக்கூடிய சிவகாமியம்மனுக்கும் கொடுத்ததாக ஒட்டப்புத்தர் பதிவு செய்தார். அது அந்த பாடல் அழுக்க துணையா மணியாலும் பொன்னாலும் நின்ன மனையாளோர் ஓரோ தேர்வெடுத்து, அதாவது 2 தேர் ஓரோ தேர்வெடுத்து அவன் அணிந்ததாக அந்த உலாநூல் குலோத்துங்கன் சோழனுடைய உலாநூல் குறிப்பிடுகிறது. அதே போல பல உலா இலக்கியங்கள் இருக்கும். திருக்கையாறு ஞான உலா, இன்னும் திருவானைக்கா உலா போன்ற உலாநூல்கள் இருக்கின்றன. அதுலேயும் இந்த முழுமையான தேர் ஒரு தேர் எப்படி கட்டப்பட்டிருக்கும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும் என்பது கம்பராமாயணத்தில் ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்ற. இந்த குறுக்கு சட்டங்கள் எப்படி இருக்கும், சக்கரங்கள் எப்படி இருக்கும், அதெல்லாம் கம்பராமாயணத்தில் தெளிவாக. பிற்கால பல்லவர்கள் கோப்பெரும் சிங்கன், அவன் சிதம்பரம் கோயிலுக்கு 4 தேர்கள், 4 முகங்களுடைய தேராக இருக்கலாம். 4 தேர் ஒன்று பதிவுதாகிறது. தங்கத்திலே 4 தேர் என்று அழைக்கப்படும் ஒரு தேரை செய்து அவன் சிதம்பரம் நடராசருக்கு கொடுத்தான். அந்த தேர் மிகவும் உயரமாக இருந்திருக்கும் என்பதை கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஏனென்றால் அமரர் வணங்க செய்த 4 தேர் என்று கல்வெட்டு பதிவு செய்கிறது. ஆகவே அத்தேர் நாம் தற்காலத்திலே காணும் தேரை போல ஒரு பெரிய தேராக இருந்திருக்க வேண்டும் என்று யூகிக்க முடியும். அவர் மகன் ஆடவன், அவன் திருவண்ணாமலை கோயிலுக்கு அந்த தேர்தலை செய்து கொண்டிருந்தார். இந்த தேர்தல் எல்லாம் தங்க தேர்கள் என்று பதிவாகி உள்ளது. அவை மரத்தால் செய்யப்பட்டு தங்கம் போகப்பட்டிருக்கலாம், அல்லது முழு தங்க வாக்காக இருக்கலாம், தெரியவில்லை. தங்கம் என்பதால் அது தங்கமும் இல்லை. எந்த கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்படும் தேர்கள் எதுவும் நமக்கு காணுமாறு தற்காலம் உள்ளது. அடுத்த நிலை கற்தேர்கள். 2 கற்தேர்கள் பழைய தேர்கள் தமிழகத்தில் உள்ளன. ஒன்று திருவாரூர் கோயிலிலே மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு தேர் சிற்பம் திருவாரூரில் உள்ளது. இன்னொரு தேர் வடிவ தேர் மண்டபங்கள் ஒரு தேரே கல்லிலே செய்தது போன்ற அமைப்பு உத்தரகோசம் அமைதியுடைய மங்களநாத சுவாமி கோயிலில் ஒரு கற்தேர் உள்ளது. இந்த 2 கோயில்களே கல்லாலான தேர்கள் உள்ளது. இதுவரைக்கும் தேருடைய வளர்ச்சி நிலைகள், அப்படி எப்படி இருந்தன, அதனுடைய சான்றுகள் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இப்போ தற்காலத்துக்கு வருவோம். இப்போது பெரும்பாலும் நாம் எல்லா கோயில்களிலும் காணும் தேர்கள் மரத்தேர்களாக உள்ளன. அவை பாண்டிய மன்னர்களுக்கு பிற்பாடு ஆண்ட விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான் பெரிய அளவில் தமிழர் முழுவதும் பரவலாக தேர்தல் செய்யப்பட்டு எல்லா கோயில்களிலும் 5 தேர், பெரிய ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் 5 தேர்கள், சுவாமி தேர், அம்மன் தேர், முருகன் தேர், விநாயகர் தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என்று 5 தேர்கள் செய்யும் வழக்கம் இந்த விஜயநகர அரசர்கள் பஞ்சமூர்த்திகளுக்கு 5 தேர் செய்யும் வழக்கம் இந்த விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் தொடக்க காலத்தில் செய்த பல தேர்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. பிற்காலத்தில் நாயக்கர் காலம் அது போன்ற காலங்களில் எடுப்பிக்கப்பட்ட தேர்கள் தான் தற்காலம் நமக்கு காண கிடைக்கின்றன.
பெரிய கோயில்கள் உள்ள தேர்கள் எல்லாம் சுமார் ஒரு 300 அல்லது 400 வருடங்களுக்கு உட்பட்ட தேர்கள் தான். அதுக்கு முன்னாடியான தேர்கள் எதுவும் நமக்கு கிடைக்கிறது. கோயில்களில் நாம் பார்க்கும் உதாரணத்திற்கு நமது வில்லியனூர் கோயிலிலே நாம் பார்க்கும் தேர் வைரத்தேர் என்று அழைக்கப்படும் அல்லது சித்திரத்தேர் என்று சொல்வார்கள். இதுதான் தற்காலம் உள்ள தேர்களில் முதன்மையான தேர், பரவலாக காணப்படும் தேர் வகை இந்த வைரத்தேர். அடுத்தது சகடை. சகடையும் ஒரு தேராகத்தான் சொல்லப்படுகிறது. சகடை அது போன்று இருக்கும். இதெல்லாம் தற்கால சகடைகள். பழைய சகடைகள் மரத்தில் செய்யப்பட்டிருக்கும். அதன் அமைப்பு வேறு மாதிரி ஒரு படம் நான் அனுப்புகிறேன், நம்ம பாருங்கள். அடுத்தது சட்டத்தேர். சட்டத்தேர் என்பது இப்போ இருக்கிற வைரத்தேர், இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய வைரத்தேர் அடிபாகம் எல்லாம் நிறைய சிற்பங்கள் ஆகும், முழுமையான மரத்தால் ஆனது. ஆனால் சட்டத்தேர் வந்து வெறும் குறுக்கும் நெருக்கமாக சட்டங்கள் எடுக்கப்பட்டு கட்டப்படும் தேர். மேலே இருக்கும் விமான பகுதியும் அந்த தேரிலே சட்டங்களால் ஆகியிருக்கும். திருவிழா காலத்திலே அதை அழகு செய்து பவனியாக கொண்டு வருவார்கள். அது சட்டத்தேர். நான் இங்கே புதுச்சேரி பகுதியில் எங்கும் பார்த்ததில்லை, ஆனால் தமிழக பகுதிகளிலே இருக்கிறது. அடுத்தது கோரதம் என்று சொல்வார்கள். கோரதம் வந்து மாடு இழுக்கும் ரதம். அது இந்த அளவிலே சிறியதாக இருக்கும். மாடுகள் மட்டுமே இழுப்பதால் அதுக்கு கோரதம் என்று பெயர் இருக்கும். நமது வில்லியனூர் கோயிலில் ஒரு கோரதம் இருக்குது. அதன் தற்கால நிலை பெரியவரை பழைய புகைப்படங்களிலே இருக்கிறது. நடராஜரோட உற்சவத்திலே அந்த கோரதம் பயன்பட்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரி மாநிலத்தில் வேற எங்கேயும் கோரதம் இருந்ததான் தெரியல. ஆனால் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், நாகப்பட்டினம், தஞ்சை இது போன்ற ஊர்களிலே கோரதம் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தது இந்திர விமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுவும் தேர் வடிவில் இருக்கும். நமது கோயிலிலே இருக்கிறது, எதிரிலே வைத்துள்ளார்கள். இந்த 2ஆம் நாள் உற்சவம் இந்திர விமான உற்சவம் தானம். அது அங்கே இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். தனித்தனியாக பிரித்து வைத்துள்ளார்கள். அநேகமாக கொஞ்சம் நேரத்தில் எடுத்து சேர்ப்பார்கள். அது இந்திர விமானம். அடுத்ததாக திருமலை கல்வெட்டு, திருப்பதி திருமலை கல்வெட்டு நிலைத்தேர் என்ற ஒரு தேரை குறிப்பிடுகிறது. அதிலே திருவேங்கடமுடியான் ஆகிய நடைக்குடிய நின்ற பெருமாள் மீண்டருளியிருந்து அமுதுபடி சாத்துக்குடி நடைபெற்றதாக கல்வெட்டு தெரிவிக்கின்றது. அது நிலைத்தேர் என்பது ஒரு இடத்தை விட்டு நகராத ஒரு தேர் அமைப்பு என்று நம்மால் யூகிக்க முடியாது. திருமலையில் நிலைத்தேர் எதுவும் கொள்கை இல்லை. அடுத்தது கிண்ணித்தேர். கிண்ணித்தேர் என்பது எனக்கு தெரிந்து 3 இடங்களில் உள்ளது. புதுச்சேரி பாரதி வீதி காமாட்சி அம்மன் கோயில், கடலூர் துறைமுக பழைய நகரம் அங்கே உள்ள காமாட்சி அம்மன் கோயில், சென்னையிலே உள்ள காளிகாம்பாள் கோயில். இந்த 3 கோயிலிலே கிண்ணி தேர்கள் உள்ளன. இந்த கிண்ணி தேர் எப்படி இருக்குன்னா, நம்ம வைரத்தேர் மாதிரியே அடிப்பாக இருக்கும். மேலே உள்ள விமான பகுதி தேர் சீலைக்கு பதிலாக கிண்ணிகளால் அலங்கரிக்கப்படும், வெங்கல கிண்ணிகளால் அலங்கரிக்கப்படும். அது கிண்ணி தேர். அடுத்தது தூக்குத்தேர். தூக்குத்தேர் வைரத்தேர் போன்றே வைரமாக இருக்கும். அடிபாகம் வந்து இருக்காது, மற்ற பகுதிகளெல்லாம் இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் முடியனூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் வீரப்பாண்டி திரௌபதியம்மன் கோயில், கள்ளக்குறிச்சி முடியனூர் திரௌபதியம்மன் கோயில், இதெல்லாம் வந்து பெரிய அளவிலான தூக்கு தேர்கள் உள்ளன. இதை இழுத்து செல்லாமல் பக்தர்கள் தோளிலே சொன்ன 400-500 பேர் அந்த அளவுக்கு தோளிலே தூக்கி செல்வார்கள். அது வந்து தூக்கு தேர். அடுத்தது கட்டுத்தேர். கட்டுத்தேர் வந்து நம்ம வைரத்தேர் மாதிரியே இருக்கும், ஆனால் பிரித்து வச்சுருவாங்க. கோயில்களில் குட்டி குட்டியாக சட்டமாக இருக்கும். அதை பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. அது கட்டுத்தேர். திருவிழா சமயத்தில் எடுத்து ஒன்றா கோர்த்து தேர் அமைப்பு செய்வாங்க. அது ரொம்ப ஒரு அரிதாக காணக்கூடிய ஒரு தேர் வகை. அது கட்டுத்தேர் சில கோயில்களில் இருக்கிறது. அடுத்தது தெப்பத்தேர். தெப்பத்திலே தெப்பம் நடக்கக்கூடிய அதையும் தேர் என்று தான் சொல்கிறார்கள். அளவிலே பெரிய தெப்பத்தேர் திருவாரூரிலே உள்ளது. அண்மையில் திருவாரூரில் தெப்ப திருவிழா நடந்து முடிந்துள்ளது. அந்த படங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். தெப்பத்தேர் தேர் போலவே இருக்கும். ஒரு மண்டபம் போல, அது மேலே விமானங்கள் எல்லாம் கோயில் போலவே, அது வந்து தெப்பத்தேர். அப்புறம் நிலை தெப்பம்னு ஒன்று.
தெப்பக்குளத்திலே தண்ணி இல்லாத காலத்தில் நிலைத்தெப்பம் நடத்துவார்கள், அதுவும் ஒரு வகையான தேர். அடுத்தது சப்பரம் அல்லது சப்பை வெள்ளம். இது நம்ம ஊரில் தெருவாடச்சான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பக்கம் சோழ நாட்டிலெல்லாம் அது சப்பரம், ஓலை சப்பரம், அந்த மாதிரி பல்வேறு விதமான சப்பரங்கள் உண்டு. அது வந்து கோயிலின் ராஜகோபுரம் போட்ட அமைப்பில் உயரமாக சப்பையாக அந்த இது பகுதியை சப்பையாக இருக்கும். அடியிலே சகடை இருக்கும், அதிலே பஞ்சமூர்த்திகள் அல்லது சிவன் ஏதாவது ஒரு தெய்வத்தை எழுந்தர செய்வார்கள். அது சப்பரம் அல்லது சப்பை அதெல்லாம். இது ஒரு வகையான தேர். இதற்கெல்லாம் இதெல்லாம் பரவலாக நாம் காணும் தேர்கள். நமது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சில தேர் வகைகள் உண்டு. குருசுக்குப்பம் மாரியம்மன் கோயில், மடக்கலைநாயகர் கோயிலே ஒரு தேர் உள்ளது. அது அந்த எல்லாரும் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 சண்முக வேலாயுத சுவாமிகள் என்ற கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தேர், முத்தியால்பேட்டை சீனிவாச பெருமாள் கோயிலில் உள்ள தேர், முத்தியால்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள தேர், இந்த தேர்கள் எல்லாம் நமது புதுவை மாநிலத்திலே மட்டுமே காணப்படும் அந்த அமைப்புகள் இங்கே மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை, இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவையெல்லாம் தங்க முலாம் பூசப்பட்ட தேர்கள். மிகுந்த வேலைப்பாடுகளோடு இருக்கும். அதை சுற்றி கந்தர்வர்கள், இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் இவங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு வாய்ப்பு ஏற்படும் போது நம்ம அந்த தேர்களையும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். இதுதான் தேர்களின் பல்வேறு விதமான தேர்களின் அமைப்பு. அடுத்ததாக இந்த தேர் இதுவரை நான் சொன்ன செய்திகள் எல்லாம் என்னுடைய சொந்த தேர்தலில் கிடைத்த செய்திகள் அல்ல. ராஜு காளிதாஸ் என்ற தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவராக இருந்து பணியாற்றி இப்பொழுது அமரராக இருந்தார். அவருடைய ஆய்வு இந்த மெடிவல் டெம்பிள் காஸ் ஆஃப் மெடிவல் தமிழகம் என்னும் அரிய நூல். அந்த நூலில் தான் இந்த செய்திகள் எல்லாம் உள்ளன. அதே போல் ஐயா சொன்னது, சுஷில் பான் ஒரு வடநாட்டுக்காரர் நம் ஊரிலே வந்து தங்கி மருத்துவராக பல் மருத்துவராக பணியாற்றுவார். அவர் தேவரதம் என்ற ஆங்கில நூல் ஒன்று எழுதியுள்ளார். இந்த 2 தேர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் படிக்கவும் நினைப்பவர்களுக்கு இந்த 2 நூல்கள் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து ராஜு காளிதாஸ் அவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழகத்தில் 1979 சுமார் 900 தேர்கள் இருந்தன. அவர் குறிப்பிடும் பொழுதே அதில் பாதிக்கும் மேற்பட்ட தேர்கள் அழியும் நிலையில் இருந்ததாக குறிப்பிடுகின்றார். அதனால் 50 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது சுமார் 45 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது அவற்றின் நிலை இன்னும் மோசமாக தான் இருக்கும். அவர் குறிப்பாக நமது வெளியனூர் விநாயகர் தேரை நிறைய படங்கள் அல்லது குறிப்புகள் அந்த அவருடைய டெம்பிள் காஸ் ஆஃப் மெடிவல் தமிழகம் என்ற புத்தகத்தில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தேரை விட அந்த விநாயகர் தேர் தான் ரொம்ப சிற்ப சரிவோடும் அழகோடும் அதிகமான சிற்பங்கள் அதுதான் இருக்கும். அதனால அவர் அந்த ராஜு காளிதாஸ் அவர்கள் அந்த தேரை தேர்வு செய்துள்ளார். இப்போ அப்புறம் உயரம் வாரியான தேர்கள் தான். உயரம் என்று எடுத்துக்கொள்வது இந்த அடிப்பகுதி சக்கரத்துக்கு மேலேயும் அந்த தேர்தட்டு வரை அதில் உள்ள அதை கொண்டு நான் தேர்களை வகைப்படுத்தும் பொழுது 21 அடி உயரம் உடைய தேர்கள் பெரிய தேர்களாக 2 தேர்கள் உள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில். இந்த 2 தேரும் பெரிய தேர்கள் 21 அடி உடைய. அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வேணாலும் மூங்கில வச்சு கட்டிக்குவாங்க, உயரத்தை எப்படி வேணாலும் கூட்டிக்குவாங்க. அது 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 தேரின் உயரத்தில் தேராது. அதனால 21 அடி உடைய தேர் இந்த 2 பெரிய தேர். அடுத்ததாக 20 அடி உடைய தேர்கள் அவினாசி, குடந்தை சாரங்கபாணி, திருவாரூர் தியாகராஜர், லால்குடி சப்தரிஷீஸ்வரர், சிவகாசி பத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் கலபிரான் ஆகிய கோயில்கள் பெரிய தேர்களாக 20 அடி தேர்களாக உள்ளன. அடுத்தது 19 அடி தேர், ஒரே ஒரு தேர் சுதீந்திரம் தானுபாளையம் கோயில் தேர். அடுத்தது 18 அடி திருச்செங்கோட்டிலும் திருப்பரங்குன்றத்திலும் உள்ள 2 தேர்கள் 18 அடி உள்ளதாக உள்ளன. அடுத்தது 5வது தேரில் உள்ளது நமது தேர் 17 அடி. வில்லியனூர் தேர், சிவசைலம் தேர், திருக்கோட்டியூர் அழகர் கோயில் தேர் மதுரை, ஆவுடையார் கோயில் தேர், ஐயர்மலை தேர் மற்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆகிய இந்த கோவில் தேர்கள் எல்லாம் 5வது நிலையில் 17 அடி உயரம் உடையவனாக உள்ளன. நமது புதுச்சேரி மாநிலத்தின் உயரமான தேர் இதுதான். பழமையான தேரும் இதுதான்.
அந்த அந்த தேரிலே அந்த தேர் திருப்பணி செய்யப்பட்ட வருடம் அதை ரிப்பேர் என்று எழுதி 1935 என்று தமிழ் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ திருப்பணி செய்தே 90 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றால் அந்த தேரின் கட்டுமானம் அதற்கு முன்பு ஒரு 300 அல்லது 200 ஆண்டுகள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே வில்லியனூர் தேரின் காலம் சுமார் 400 ஆண்டுகள் என்று நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக தேரின் பாகங்கள் படம் காட்டினார்கள். அதிலே தேர் அடிப்பாகத்திலே சக்கரங்கள் இருக்கும், 6 சக்கரங்களுடைய தேர். அதற்கு மேலே உள்ளது உபபீடம். உபபீடத்திற்கு மேலே அதிஷ்டானம், அதிஷ்டானத்திற்கு மேல் மனிதர்கள் நிற்கக்கூடிய நரஸ்தானம், அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், அப்புறம் அந்த உதவியாளர்கள் அவங்கெல்லாம் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு நராசனம் அல்லது நரஸ்தானம் என்று பெயர். அடுத்து தேர்தட்டு, தேர்தட்டின் மேலே தெய்வம் அமர்த்தப்படும். அது 2 நிலைகளோ அல்லது 3 நிலைகளுடைய கட்டுமானமாக இருக்கும். அதை தேவாசனம் என்று சொல்வார்கள். சில தேர்களில் தேவாசனத்திற்கு பதிலாக ஊஞ்சல் இருக்கும். சில தேர்களை நீங்கள் பார்க்கலாம், ஊஞ்சல் ஆடுவது போல தேர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் மேலே உள்ள பகுதி விமான பகுதி, கொடுங்கை, ஈவம், சிகரம், தூபி ஆகிய பகுதிகள் இருக்கும். இது தேரின் அமைப்பு. தேரை திருவிழா காலங்களிலே தேர் ஒரு மூவிங் டெம்பிள், நகரக்கூடிய கோயில். கோயில் கருவறை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் தேருடைய பகுதிகள். அதிஷ்டானம் மேலே தூபி வரை ஒரு கோயில் கருவறை எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் தேரும் இருக்கும். தேர் தயார்படுத்தப்படும் போது அது தேர் சீலைகளால் அலங்கரிக்கப்படும். அதில் தொம்பைகள் என்னும் உறுப்புகள் கட்டப்படும். தேருக்கு 4 வாயில்கள் இருக்கும். அது ஒரு கோயிலுக்கு 4 வாயில்கள் இருந்தால் அது சர்வதோபத்திரம் என்ற முறையில் சொல்வார்கள். அதே போல தேர் ஒரு சர்வதோபத்திர அமைப்பு. அதற்கு 4 வாயில் இருக்கும். அந்த 4 வாயில்களிலும் துவாரபாலகர்கள் பொருத்தப்படுவார்கள். துவாரபாலகர்கள் பொருத்தப்பட்ட தேருக்கு வாழை மரம், கமுது, பனங்கொலை, ஈச்சல் கொலை போன்ற மரங்களும் குலைகளும் தோரணங்களும் கட்டப்படும். இதெல்லாம் கட்டிவிட்டு தேரை தூபியும் தேரின் தூபிலே கலசமும் குடையும் வைத்து அதை புரோட்சிப்பார்கள். சம்பரோட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த எப்படி கோயிலுக்கு புரோட்சம் பண்றாங்களோ அது மாதிரி ஒரு எளிய முறையில தேருக்கு சம்பரோட்சம் செய்வார்கள். ஒரு தேர் திருவிழாக்கு முன்னாடி. இதெல்லாம் தேரோடு தொடர்புடைய சடங்குகள். தேர் பெரும்பாலும் ஐயா சொன்னாங்க, இந்த தேக்க மரம் என்று. தேர் மற்ற தேர்கள் எல்லாம் இழுப்பை மரத்தால் செய்யப்படும். ஏன்னா அதில் தான் சிற்பங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வளையாது. அதனால இழுப்பை மரத்திலே தேர் செய்வார்கள். தேரோடு தொடர்புடைய நிறைய நம்பிக்கைகள் மக்களிடத்திலே இருக்கின்றன. கர்ப்பவதிகள் தேரை பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். முற்காலங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக தேர் புறப்படுவதற்கு முன்பு சக்கரங்கள் அடியே பலி கொடுக்கும் பழக்கம், ஆட்டை பலி கொடுக்கும் பழக்கம் அதெல்லாம் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மிகவும் நடைபெறுவதில்லை. வெறும் ஒரு பூசணிக்காயை தான் உடைப்பாங்க. இது ஒரு தேருக்கு பலி கொடுப்பது என்பது ஒரு பழைய வழக்கு. அதெல்லாம் இங்கேயும் நடைபெற்றுள்ளது. பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டது. இதுதான் தேர்களை பற்றி நான் உங்களிடம் பேச நினைத்தது. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த பெருமையாகவும் ராஜீவ் காளிதாஸ் அவர்கள் டெம்பிள் காஸ் ஆஃப் மிடியவல் தமிழகம் என்ற புத்தகத்தை எழுதிய அந்த ஆசிரியரையே சாரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிலையாக நாம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு தேர்களை பார்க்க நேரில் செல்லலாம் என்று கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.